மைவி3 ஆர்ட்ஸ் அன்பான உறுப்பினர்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்தும் நன்றியும் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் இந்த பதிவு இடுறது மூலமாக எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதே போல் சொல்லாமல் என்னால் இருக்க முடியல. நான் நிறைய பதிவு போடலான்னு ஆசைப்பட்றேன். ஆனால் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ மைவி3 ஆர்ட்ஸ் என்பது யாரையும் ஏமாத்துகிற ஒரு கம்பெனி அல்ல. அது மீண்டுமாக எழுந்து நிற்கிற ஒரு கம்பெனியாக இருக்கும். இப்போ கூட ஒரு 2 அப்டேட்டு புதுசாக வந்திருக்குது, எல்லாருக்கும் தெரியும். நான் அது முன்னாடியே போடலான்னு பார்த்தேன். இருந்தாலும் சரி, அது நான் கேட்டு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு நான் அமைதியாகிட்டேன். இப்போயும் நான் சொல்கிறேன், ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு செய்தியை நமக்கு கொடுக்கும். அந்த மாதிரி தான் மைவி3 ஆர்ட்ஸ் ஆப்பு பார்க்கும்போது ஆரம்பம் நமக்கு தடைப்பட்ட காலத்திலிருந்து நமக்கு ஒரு பயமுறுத்துகிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதம் முடிவில் பாருங்கள், அந்த ஆஃப் வந்து மைவி3 ஆஃப் வந்து இப்போது புதிய ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குது. நல்ல ஒரு மாடலோடு வந்திருக்குது. நிச்சயமாகவே அது வெளியிட போகிறாங்க, லான்ச் பண்ண போகிறாங்க. இது நடக்கும். இது நீங்கள் நம்புவீங்க, உறுதிப்படுவீங்க. அது மாத்திரம் இல்லை, பேமெண்ட்டும் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இது முதல்ல இது. 2வது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேமெண்ட்டு கிடைக்கிற அளவுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது உறுதியாக இருக்கும். நம்புங்க. முதல்ல நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. நமக்கு நம்பிக்கை வைக்கிறது, எது மேலே நம்பிக்கை வைக்கிறன்றது முதல்ல நம்ம யோசிக்க வேண்டும். மற்ற கம்பெனியை காட்டிலும், இப்பயும் சொல்கிறேன், மற்ற கம்பெனியை காட்டிலும் மைவி3 ஆர்ட்ஸ் கம்பெனி வந்து ஒரு சிறந்த கம்பெனி. அது அதே போல் எம்டிஐயா ஓடி ஒளிவும் இல்லை, எங்கே தலைமறைவாக ஆகல. மற்றதெல்லாம் பார்த்தாக்கா தலைமறைவாகிட்டாங்க, ஓடி ஒழிச்சிட்டாங்க, ஆளே அட்ரஸ் இல்லை. ஆனால் அவர் நமக்காக இப்போ இன்னும் பின்னாடி வந்து நிறைய போராடி கொண்டு தான் இருக்கிறாரு. ஏன்னா மக்களுக்காக அது செயல்பட்ட ஒரு ஆஃப். இது மக்களுக்காக செயல்பட்ட ஒரு ஆஃப் தான். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த கம்பெனியை விட்டு நீங்கள் வெளியே போக வேண்டாம். மீண்டுமா புதிய நிலைமைக்கு, அந்த பழைய நிலைமையெல்லாம் மாறி புதிய நிலைமைக்கு நமக்கு கண்டிப்பாக வரும். அதே போல் நம்ம மீண்டுமா இழந்து போனதை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்வோம். அதை நீங்கள் நம்புங்க, அது மட்டும் நடக்கும். இந்த மைவி3 ஆர்ட்ஸில் கண்டிப்பாகவே நம்ம மீண்டுமா இழந்து போனதை நம்ம வெற்றியோடு நம்ம வெல்வோம். அந்த நம்பிக்கை மட்டும் விட்டு போகாதீங்க. தயவு செஞ்சு மீண்டும் சொல்கிறேன், இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சரிங்களா? கமெண்ட்ஸில் போடும்போது நல்ல ஒரு கமெண்ட்ஸை போடுங்க. நீங்கள் எதிர்மறையாக மட்டும் யோசிக்காதீங்க. நம்ம எதை நினைக்கிறோமோ அதான் நடக்காங்க. அதனால் நம்ம நன்மையை நினைப்போம், நன்மை தான் நம்ம பெறுவோம். அதனால் நம்ம தீமையை நினச்சிக்கிட்டு தீமையாக மட்டும் இருக்காதீங்க. தயவு செஞ்சு திரும்ப சொல்கிறேன், மைவி3 ஆர்ட்ஸ் கம்பெனி வந்து நிச்சயமாக திரும்ப தலை தூக்கும். அது கீழே விழுந்து போகிற கம்பெனி அல்ல, எழும்பி நிற்கிற கம்பெனி தான். நிச்சயமாக எழுந்து நின்று நம்ம யாரெல்லாம் நம்மளை பார்த்து சொன்னாங்களோ அவங்க மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற கம்பெனி. அதனால் சோர்ந்து போகாதீங்க. திரும்ப நம்மளுடைய கம்பெனி நல்ல ரன் ஆகும். நீங்கள் எதிர்பாருங்க. நன்றி, வணக்கம்.